Hi students, இது Qbroot Math Academy channel. நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். நேற்று கிளாஸ்ல நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இன்வர்ஷன் மெத்தட்ல எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணி அதோட வேரியபிள் x y z எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சம் பார்த்தோம். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்லயும் 3x3 மேட்ரிக்ஸ்லயும் நம்ம ரெண்டு சம் பார்த்தோம். ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பிஏ அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுக்குரிய சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். அடுத்த சம் அதே எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம், அதாவது ஸ்டேட்மெண்ட் சம். 3 ஸ்டேட்மெண்ட் சம் இருக்குது. அந்த 3 ஸ்டேட்மெண்ட் சம் தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் சம் பார்க்க போறோம். இந்த தேர்ட் சம்ல ஒரு மேனோட இன்கம் பத்தி பேசியிருக்காங்க. அந்த மேனோட இன்கம் எப்படி இருக்குன்னா, அவனோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்தாங்களோ அது இயர் வைஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்படின்னா 3 வருஷத்துல அவன் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கான், 9 வருஷத்துல 9 வருஷத்துல அவன் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு, அவங்களோட இன்கம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டார்டிங் சேலரி, ஆரம்ப ஊதியம் எவ்வளவு, எவ்வளவு, ஊதிய உயர்வு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கிவன்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் சேலரி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ்னும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்குவோம். 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ சேலரி வாங்குறான்னா 9,800 சேலரி வாங்குறானா. அதுக்கப்புறம் 9 இயர்ஸுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ சேலரி வாங்குறானா 23,400 ரூபாய் சேலரி வாங்குறானா. அப்பனா அவனோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க எது கேட்குறாங்களோ அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஒய்ன்னு எடுத்துக்கணும். இந்த 2 வேல்யூ கேட்குறாங்க, அதனால நம்ம ஒரு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் 3 இயர்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இங்கே எத்தனை வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, 9 வருஷத்துக்கு, 9 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ ஸ்டார்டிங் சேலரியோட அந்த இன்க்ரிமெண்ட்டை சேர்க்கும் போது தான் அவனுக்கு என்ன வருது, 19,800 ரூபாய் வருது. அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்டிங் சேலரியோட அந்த 9 வருஷத்துக்குற இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது அவனுக்கு என்ன வருதுன்னா 23,400 ரூபாய் வருது. இப்போ இவ்வளோதான் கொஸ்டின், இவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளால இவ்வளோதான் எடுத்துக்க முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் கண்டுபிடிக்கணும். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் சேலரி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அவன் என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்றது முதல்ல பார்க்கணும். ஸ்டார்டிங் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கேட்குறாங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி நான் எக்ஸ்னும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கிவனில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீஸில் அவன் 19,800 ரூபாய் வாங்குறானா, 9 வருஷம் சர்வீஸில் அவன் 23,400 ரூபாய் வாங்குறானா. அப்படின்னா 3 வருஷம் சர்வீஸில் இருந்திருக்கும். அப்படின்னா 3 வருஷமும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அவனுக்கு என்னவா கிடைச்சிருக்கும், இன்க்ரிமெண்ட்டாக கிடைச்சிருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒய். அதனால 3y. ஆல்ரெடி அவன் என்ன இன்கம் வாங்கியிருக்கோனா அதோட ஆட் பண்ணும்போது அவனுக்கு நமக்கு என்ன வருது, 19,800 வருது. அதே மாதிரி 9 இயர்ஸ் அவன் இன்க்ரிமெண்ட் இருந்திருக்கும். அவன் 9 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒய், அதனால 9y ப்ளஸ் ஸ்டார்டிங் சேலரி சொல்லிட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான், கிவனில் 23,400 ரூபா கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டார்டிங் சேலரி அதாவது எக்ஸும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், ஃபிக்ஸ்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கான். அதான் வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒய் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். let
starting salary is starting salary B X ஆரம்ப ஊதியம் X என்க the fixed annual increment B Y அதாவது என்னது ஊதிய உயர்வு நிலையான ஊதிய உயர்வு உயர்வு அப்படின்னா given என்ன சொல்லியிருக்கான் ஸ்டார்டிங் சேலரியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட இன்க்ரிமெண்ட்டும் சேர்த்து அவனுக்கு எவ்வளோ வந்திருக்கு 19,800 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரியோட 9 இயர்ஸ் அவனோட சர்வீஸ் மொத்தமாக சேர்த்து அவனுக்கு எவ்வளோ சேலரி கிடைச்சிருக்கு 23,400 ரூபாய். இப்போ நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அப்படின்னா இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதலாமா? தென் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா தமிழில் அணி வடிவம். அணி வடிவம் என்ன வரும்? 1319 XY equal to 19,800 23400. அப்படின்னா இது வந்து A, இது வந்து X equal to B. AX is equal to B, where A na இந்த term எடுத்து எழுதுங்க, X na இது, where B equal to இந்த term. இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு? AX is equal to B இருக்கு. AX is equal to B. இதுல A equal to நமக்கு என்ன இருக்கு? 1319. X is equal to என்ன இருக்கு? XY. B equal to என்ன இருக்கு? 19,800 23400. இப்போ இன்வெர்ஷன் மெத்தட் ஞாபகம் இருக்கா? நேற்று கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம் இன்வெர்ஷன் மெத்தட்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. அதோட இன்வெர்ஷன் மெத்தட்லேயே நமக்கு X is equal to என்ன இருக்கும்? A inverse into B. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? A inverse தேவைப்படுது. A inverse கண்டுபிடிக்கலாம். A inverse கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? mod A கண்டுபிடிக்கணும். அந்த mod A எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும்? not equal to 0-ஆக இருந்திருக்கணும். அப்படின்னா என்ன வரும்? 9 1 into 9 இது -3. ரிமைனிங் 6 வந்து என்னது? not equal to 0. therefore A inverse exist ஆகும். A inverse காண இயலும். அப்படின்னா 2+2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அஜியை நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2+2 மேட்ரிக்ஸ் அஜியை வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இந்த டயகனலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டயகனலை வந்து சிம்பிள்ஸ் வந்து மாற்றணும். அப்படின்னா therefore A inverse is equal to 1 by mod A into AGA. 1 by mod A 1 by 6 into 9 minus 3 minus 1 1. இப்போ நம்மளோட ஃபார்முலா வந்து என்னது? X is equal to A inverse into B. அப்படின்னா X is equal to A inverse into B. X வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? X, y. A inverse என்ன வந்திருக்கு? 1 by 6 9 minus 3 minus 1 1. B வந்து என்னது? 19,800 23400. 1 by 6 எல்லாம் அதை டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்னா 9 minus 3 minus 1 1 6 1 6 6 6 18 மிச்சம் 6 18 00. எனவே எங்க பண்ணோம்னா 6 18 9 டைம்ஸ் நமக்கு எங்க இருக்கு மிச்ச பேலன்ஸ் 33 00 39 00. இப்படியே வச்சுட்டு பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர் சின்ன நம்பர் ஆயிரும். நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 33 into 9 என்ன வரும்? மிச்சமாக 23க்கு 7 33 23 29 297 00. இது 3 டைம்ஸ் பண்ணோம்னா 39 into 3
10க்கு மிச்சம் 2 இன்னும் 9 9க்கு அப்புறம் 117 என்னது -11700. இது ஒன்றா தான் இருக்குது, அதனால் -3300 + 3900. இப்போ இது மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 0 0 0, 7ல் 7 போச்சுன்னா 0, 9ல் 1 போச்சுன்னா 8, 2ல் 1 போச்சுன்னா 1. அதுக்கப்புறம் இங்கே 600. அப்படி இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஒய். அப்படின்னா எக்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கோம்? ஸ்டார்டிங் சேலரி. அப்படின்னா அவன் முத வாங்கின சேலரி வந்து என்னது? 18,000 இருந்திருக்கும். அவன் ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா, மந்த்லி சேலரி வந்து 18,000 வந்திருக்கும். அவன் இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவனோட இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கும்? ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் 600 ரூபான்னு சொல்லி வந்திருக்கும். இதுதான் சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் வந்து ஒரு மேன் ஒரு உமன் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க. அந்த வேலையை பார்க்கும்போது அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஆகுது அந்த வேலையை முடிக்க. அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக அந்த வேலையை பண்ணியிருந்தா எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை பண்ணியிருந்தா எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மேன் ஒரு உமன் இருக்காங்க. 4 மேனும் 4 உமனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 டேஸில் முடிக்கிறாங்கன்னா, அதே மாதிரி 2 மேன் அண்ட் 5 உமன் சேர்ந்து அதே ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா 4 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு மேன் மட்டும், இவங்க 2 பேர் சேர்ந்து 4 பேர், இது மொத்தம் 8 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே 7 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு மேன் மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? அதே மாதிரி ஒரே ஒரு உமன் வந்து அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கணும். எக்ஸ் ஒய்ன்னு மட்டும் எடுத்துக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு மேன் மட்டும் செய்ய வேண்டிய ஒர்க்கு முடிக்க வேண்டிய டேஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு உமன் செய்து முடிக்க வேண்டியது ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம ஆனால் இது வந்து என்னன்னா ஒர்க் அண்ட் டைமை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஒர்க் அண்ட் டைமை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு ஒர்க்கை எத்தனை நாளில் இவங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேஷனல் நம்பரில் நம்ம எழுதணும். 1/x 1/yன்ற ஃபார்மேட்டில் தான் எழுதணும். எப்பவுமே ஒர்க் அண்ட் டைம் கேட்டாங்கன்னா நம்மளோட மெத்தடே எப்படி தான் இருக்கணும்? எக்ஸ் ஒய்ன்னு இருக்கக்கூடாது. 1/x 1/yன்ற மெத்தடில் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, ஒரு ஒர்க்கை வந்து இவங்க எத்தனை நாளாக முடிப்பாங்க, இந்த எக்ஸுன்றது எத்தனை நாளுன்றதை மீன் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரே ஒரு உமன் ஒரு வேலையை எத்தனை நாளாக செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு வேலையை ஒரு உமன் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். P/Q ஃபார்மேட்டில் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ இவ்வளோதான் டிமாண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதும்போது finish the working 1/x days. Like and a woman finish the working 1/3 days. ஒரு ஆடவர் ஒரு வேலையை செய்து முடிக்க 6 நாளை 1/x என்க. ஒரு மகளிர் அதேதான் ஒரு வேலையை செய்து முடிக்க ஆகும் நாளை 1/y என்க. அப்படின்னா இதுவரை என்ன கொடுத்துருக்காங்க?
4 மேனும் 4 உமனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எத்தனை நாள் பண்ணி முடிக்கிறாங்களா? 3 நாள் பண்ணி முடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 மேனும் 5 உமனும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் பண்ணி முடிக்கிறாங்கன்னா 4 நாள் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மேன் வந்து செய்கிற வேலை அந்த நாளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/xன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 4 உமன் 4 மேன் ப்ளஸ் 4 உமன் ஈக்குவல் டு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் அதுதான், ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 ஆடவர் 5 மகளிர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 4 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம கையில் என்ன இருக்குது? 4/x + 4/y ஈக்குவல் டு 1/3 இருக்கு. இன்னொன்று 2/x + 5/y ஈக்குவல் டு 1/4 இருக்கு. ஆனால் நம்மளால இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி தான் பார்த்துருக்கோம்? 4x 2x 3y 5y அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல இந்த சம்மில் நமக்கு என்ன இருக்குது? 1/x 1/yன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நம்மளாம் என்ன எடுத்துக்கிறோம்னா புட் 1/x = p 1/y = q அப்படின்னு சொல்லி நம்மளாம் எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இந்த 1/x பதிலாக p அப்ளை பண்ணால் 4p + 4q = 3 1/3 வரும். அதுக்கப்புறம் 2p + 5q = 1/4 வரும். இதை மறந்துடக்கூடாது. லாஸ்ட் நம்ம pq கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம எக்ஸுக்காக மாற்றி எழுதிடணும். நம்ம இது பண்ணியிருக்கோன்றதை மறந்துடக்கூடாது. அப்படின்னா இந்த 1/3 1/4 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்? அது வந்து 1/3 இருக்குது. இது வந்து 1/4 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 12p 12q = இந்த இடத்துல 1 இருக்கும். இங்கே 8p + 20q = 1 அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்துருச்சு, ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இது இல்லாமா? இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் என்ன வரும்? 12 12 8 20. நம்ம எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? p q = 1 1. அப்படின்னா இது a, இது x = இது b. இப்போ நம்ம கையில் a மட்டும் எடுத்துக்கோம். a = நமக்கு என்னது? 12 12 8 20. mod a கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டையும் பண்ணோம்னா 12 24 240. இது 12 × 8 96. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் a இன்வெர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படின்னா a இன்வெர்ஸ் காண இயலும். அப்படின்னா a இன்வெர்ஸ் காண வந்து என்னது? a இன்வெர்ஸ் = 1/mod a × adjoint of a. 1/mod a ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 144. adjoint a என்னது? ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 20 12 டைகனலாக மாற்றணும். இதுக்கு இன்டர்சேஞ்ச் சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதுதான் a இன்வெர்ஸ். நமக்கு என்ன இருக்குது? x = a இன்வெர்ஸ் × b தான் ஃபார்முலா. a இன்வெர்ஸ் இருக்குது, பியும் இருக்குது. போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். x வந்து என்னது? x = a இன்வெர்ஸ் × b. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? p qன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். a இன்வெர்ஸ் நமக்கு என்ன வந்துருக்கு? 144 20 -12 -8 12. b வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 1. அப்படின்னா இந்த 1/144 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணால் 20 -12 அதுக்கப்புறம் -8 + 12 என்ன கிடைக்குது? 144. 20 8 12 போச்சுன்னா 8 இருக்கும். இங்கே 4 இருக்கும். அப்படின்னு என்ன ஆகுது? pq = 8 / 144 என்ன வரும்?
ஒரு 8 இனி ஒரு 8 மிச்ச பேலன்ஸ் என்ன வரும் 64 8 64 இங்க என்ன இருக்கு நமக்கு 1/18 கிடைக்குது இங்க 4 ல பண்ணும்போது 4 4 3 12 6 24 1/36 கிடைக்குது அப்படின்னா t ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துட்டோம் 1/x ன்னு எடுத்துட்டோம் q ஓட 1/y ன்னு எடுத்துட்டோம் அப்ப நமக்கு என்ன இருக்கு 1/18 1/36 அப்படின்னா ஒரு வேலைய ஒரு பையன் வந்து 18 நாள்ல முடிப்பான் அதே ஒரு வேலைய ஒரு பொண்ணு வந்து 36 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா x நமக்கு என்னது 18 days ஒரே ஒரு பையன் மட்டும் செப்பரேட்டா பண்ணாங்கன்னா 18 நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த வேலையை வந்து செப்பரேட்டா பண்ணாங்கன்னா அந்த வேலையை முடிக்க அவங்களுக்கு 36 நாள் ஆகும் இதான் சம் இதான் ஆன்சர் அடுத்து 5th சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் 5th சம் ஸ்டேட்மெண்ட் சம் தான் பார்க்கான ஸ்டேட்மெண்ட் பெருசா இருக்கும் ஆனா உள்ள ஒரு விஷயம் இல்லை ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம் கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க PQRன்னு PQRன்னு 3 பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு 3 டிஃப்ரெண்டான திங்ஸ் வந்து வாங்குறாங்க அந்த திங்ஸ் வந்து என்னன்னா A, B, C இதோட வேல்யூ வந்து x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ y ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ வந்து z அதாவது ஒரு யூனிட் ஏதாவது ஏன்ற பொருள் ஒரு பொருளோட விலை வந்து x bன்ற பொருள் ஒரு பொருளோட விலை வந்து y ஒரு பொருள் c யோட விலை வந்து z ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து PQRன்னு இருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு சில பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அதே வந்து ஒரு சில பொருளை வந்து சேல் பண்றாங்க இந்த 3 பேர் வந்து இங்க வந்து ஒரு சில பொருளை வாங்கி ஒரு சில பொருளை மட்டும் சேல்ஸ் பண்றாங்க அதாவது இங்க வந்து ஒரு சில பொருளை வந்து வாங்குதல் ஒரு சில பொருளை வந்து விற்றல் இப்ப Pன்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா Bன்ற பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க இங்க A, B, C 3 பொருள் இருக்கு இங்க A, B, C Pன்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா Bன்ற பொருளை வந்து 4 யூனிட் வாங்குறாங்க அதே சேல்ஸ் பண்றது வந்து என்னன்னா A வந்து 2 வந்து சேல்ஸ் பண்றாங்க C வந்து 5 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் Qன்றவங்க வந்து Cன்ற பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க 2 யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எதை விற்கிறாங்கன்னா ஏல வந்து 3 யூனிட் விற்கிறாங்க பியையும் 2 யூனிட் விற்கிறாங்க அதே ஆறுன்றவங்க வந்து ஏல வந்து 1 யூனிட் மட்டும் வாங்குறாங்க வாங்கிட்டு எதை விற்கிறாங்கன்னா பியையும் சியையும் விற்கிறாங்க இங்க Q வந்து 1 யூனிட் தான் விற்கிறாங்க இதான் சொல்லி கிவன்ல கொடுத்துருக்காங்க இந்த கிவன் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ண போறோம் ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏயோட விலை எவ்வளவு பியோட விலை வந்து எவ்வளவு சியோட விலை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம் இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் இப்ப இந்த பர்ச்சேஸ் பண்றது ஒண்ணு இருக்கு சேல்ஸ் பண்றது ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்லைன்னா ஃபுல்லா சேல்ஸ் பண்றதா இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது இங்க வந்து டிவைட் பண்றாங்க எப்படின்னா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஆனா நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணும்போது லாஸ்ட்ல அவங்க ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறான் என்ன கொடுக்குறேன்னா பி வந்து எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா எவ்வளவு வந்து பீக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வருமானம் பீக்கு எவ்வளவு வருமானம் வருது அதாவது எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க பி வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னா 15,000 அவங்க கைக்கு வருமானம் வருதான் அதே மாதிரி Q வந்து இந்த ப்ராசஸ்லாம் இது பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 1000 மட்டும் தான் கிடைக்குதான் ஆனா அதே ஆர்க்கு வந்து 4000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன்ல ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருமானம் நமக்கு எப்படி கிடைக்கும் ஒரு பொருளை விற்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் வாங்கும்போது நம்ம கையில இருந்து தான் காசு போகும் ஆனால் சேல்ஸ் பண்றது நமக்கு வருமானம் இவ்வளவு கிடைக்கிறதுனால சேல்ஸ்ல நம்ம எதுல எழுத போறோம்னா பிளஸ்ல எழுத போறோம் பர்ச்சேஸ்ன்னு சொல்லும் போது நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் அப்ப நம்ம கையில காசு போகும் அப்படின்னா இங்க என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா மைனஸ் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா ஏவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க போறோம் பியை வந்து ஒய்ன்னு எடுக்க போறோம் சி வந்து இஜெட்னு எடுக்க போறோம் அப்படின்னா பிக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க பர்ச்சேஸ் பண்றத மைனஸ்ல போடணும் அப்படின்னா -4y இங்க என்ன வரும் -2z இங்க -x
அப்படி இதெல்லாம் ப்ளஸ்ல எழுதணும். ப்ளஸ்ல எழுத நமக்கு என்ன வரும்? 2x + 5z. எவ்வளவு அவங்க ஏர்ன் பண்றாங்க? 15,000. இப்போ இது z. அப்படின்னா அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? ஏயும் பியும் வாங்கியிருக்காங்க. ஏ வந்து எவ்வளவு? 3x, பி வந்து +y. இவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க? 1000 வந்து ஏர்ன் பண்றாங்க. இப்போ ஆர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து என்னது? ஏவை. அதுக்கப்புறம் வித்தது வந்து இது பியையும் செய்யும். அப்படின்னா +3y + z எவ்வளவு வருது? 4000. இந்த பிளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு நமக்கு வருமானம்ன்றது சேல்ஸ் பண்றதுல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அவன் வருமானத்துக்கு தான் அமௌண்ட் கொடுத்துருக்கான். அதனால வருமானம் எங்கேருந்து வருது? சேல்ஸ்ல இருந்து வருது. அந்த சேல்ஸ்லாம் நம்ம எதில் எழுதுறோம்? பிளஸ் சிம்பிள்ல எழுதுறோம். பர்ச்சேஸ்ன்ற போது நம்ம கையில இருந்து நம்ம காசு போகும். அதனால காசு போறதுனால நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம்? மைனஸ் யூஸ் பண்றோம். அதனால இந்த 3 வேல்யூவை மட்டும் நம்ம எதுல எழுதியிருக்கோம்? மைனஸ்ல எழுதியிருக்கோம். அப்ப நமக்கு தேவையான 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு பொருளோட சிங்கிள் விலை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்ப சமக்கு போலாமா? அப்ப நமக்கு given இன்ஃபர்மேஷன்ல இருந்து நமக்கு given இன்ஃபர்மேஷன்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? 2x - 4y + 5z நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சு? 15,000 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 3x + y - 2z இது வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 1000 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 3y x ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். -x + 3y + z நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சு? 4000 கிடைச்சிச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? x, y, z வந்து ஃபைண்ட் பண்ணணும். இல்லையாமா? இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் அணி வடிவம் எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 - 4 sin 3 1 - 2 -1 3 1. வேரியபிள் வந்து என்னது? x, y, z. 15,000 1000 4000. அப்புறம் இதோட வேல்யூ வந்து x, இது b. அப்படின்னா ax = b. அப்படின்னா a கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x = a இன்வெர்ஸ் × b கண்டுபிடிக்கணும். நமக்கு அப்படின்னா a இன்வெர்ஸ் தேவை. a இன்வெர்ஸோட ஃபார்முலா வந்து என்னது? 1/mod a × adjoint a. இதுல mod a ஓட வேல்யூ வந்து என்னவா இருந்திருக்கணும்? ≠ 0வா இருந்திருக்கணும். அதில் இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? ஆனால் a என்ன கொடுத்துருக்காங்க? a மட்டும் எடுத்துப்போம். a = நமக்கு என்ன இருக்கு? 2 - 4 5 3 1 - 2 -1 3 1. அப்படின்னா இதுக்கு மாடு கண்டுபிடிச்சோம்னா mod = 2 மட்டும் வச்சுக்கிட்டோம்னா 1 3 2 6 -6 வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது +6 ஆயிரும். செகண்ட் டைம் எப்பவுமே மைனஸ் எழுதுவோம். இங்கே ஏற்கனவே -4 இருக்கனால இது என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். இதுக்கு பார்க்கும்போது 1 × 1 1. இந்த இதுக்கு பார்க்கணும். சாரி, நான் 4க்கு பார்க்கும்போது இந்த 4 வந்து ரோலே இருக்கக்கூடாது, காலத்தில் இருக்கக்கூடாது. அப்படின்னா இதுக்கு 2 இந்த 2 வரும். 3 × 1 3. ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 +5 யூஸ் பண்ணும்போது 1 3 9. ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ், இங்கே -1 வரும். அப்படியே இது என்ன வரும்? +1 ஆயிரும். அப்படின்னா இது என்ன வரும்? இந்த இடத்துல வேல்யூ 7 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 10. அப்படின்னா 40 + 4 + 50. அப்படின்னா 50 60 68 வருது. 68 is not equal to 0. அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு? a இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. a இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம்? கோஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் இது வந்து 3 + 3 மேட்ரிக்ஸ்னால அட்ஜாயிண்ட் வந்து நம்மளால டக்குன்னு எழுத முடியாது. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு தான் எழுத முடியும். அதனால வாங்க கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் ஆஃப் a. கோஃபேக்டர் ஆஃப் a வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்? aij ன்னு சொல்லுவோம். a இன் இணைக்காரணி. இங்கே நம்ம பண்ணியிருக்கோம், அதை எழுதிடலாம். 1 + 6 ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். 3 - 2
அப்புறம் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் 9, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 3க்கு பார்க்குறோம், 3க்கு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது -4 3 15. அதுக்கப்புறம் இந்த 1க்கு பார்க்கும்போது அடுத்ததில் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். 1க்கு பார்க்கும்போது 2 + 5 மைனஸ் ஆஃப் 3 2 6 -4. அடுத்ததில் நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது 2 8 8 -5. அடுத்து மைனஸ் யூஸ் பண்ணுவோம். -1 2 2 4 -4 5 15. அடுத்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். 2 + 12. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு aij = 7. இங்கே 1 இருக்கும் அப்படின்னா -1, இங்கே 10, இங்கே -9 அப்படின்னா +19. அதுக்கப்புறம் இங்கே 7, இங்கே 2 -2, இங்கே 3, இங்கேயும் +19, இங்கே 14. அப்போ நமக்கு aij கிடச்சிச்சு. aijலேருந்து நம்ம டிரான்ஸ்போஸ் ஈஸியாக போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சோம் adjoint of a வந்து கிடைச்சிடும். இங்கே adjoint of a கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான், அதுக்கு ஈஸியாக நம்ம சமம் முடிச்சிடலாம். ஆனால் adjoint of a நமக்கு என்ன கிடைக்குது adjoint of a = aij ஓட டிரான்ஸ்போஸ். அப்படின்னா ரோ ஆஃப் காலம் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன கிடைக்குது 7 -1 10 19 7 -2 3 19 14. இப்போ a inverse நமக்கு என்ன கிடைக்கும் a inverse = 1/mod a என்ன கிடைச்சிச்சு 68. இந்த adjoint of a வந்து என்னது 7 -1 10 19 7 -2 3 19 14. இப்போ a inverse கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவில் போய் போட்டுடலாமா. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கேபிட்டல் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எக்ஸோட ஃபார்முலா வந்து என்னது கேபிட்டல் x = a inverse × b. a inverse என்ன கிடைச்சிருக்கு 1/68 7 19 3 -1 7 19 10 -2 14. b வந்து நமக்கு என்னது 15,000 1000 4000. மல்டிப்ளிகேஷன் தான், அதனால பெரிய நம்பரை பார்த்து பயப்பட வேணாம், நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இதோட இதை ஃபுல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7ஓட 15,000 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 105,000 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இங்கே படிச்சோம்னா 19,000 நாமூனா 12,000. இங்கே பண்ணோம்னா -15,000 + 7,000 19 × 4 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 76 கிடைக்கும். 26,000. இந்த 10ஆல் பண்ணும்போது ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். இங்கே பண்ணும்போது -2,000. அப்புறம் நான் நம்ம 16 வாங்க மிச்சம் 1 1 4 5 57. அப்படின்னா இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/68. இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 136,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 68,000 கிடைக்கும். அதில் மைனஸ் பண்ணோம்னா 2,04,000. இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 36ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். இது வந்து 1 டைம் டிவைட் ஆகும், இது வந்து 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஓகேனா x, y, z வேல்யூ வந்து என்னதுன்னா 2,000 1,000 3,000. இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு இந்த சம்மோட இந்த கிளாஸ் முடியுது. நாளைக்கு
ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா கிராமர் ரூலில் வந்து நம்ம எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசாக வேறு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.